பட் ஆன் த சேம் நோட் இந்த சோஷியல் மீடியாவில் நான் நியூட்ரிஷன் பீப்புள் நிறைய நியூட்ரிஷன் பேசுகிறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் தப்பு இன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் தெரிஞ்சால் இப்போ 1.5 மாதம் முன்னாடி ஒரு குழந்தை 18 வயசு தான், அது யாரோ கேட்டாங்க, யாருன்னு தெரியல, ஒரு தண்ணி குடித்தா போகிறோம் டயட்டு வெயிட் குறையும்னு வெறும் தண்ணியே குடிச்சிருக்கு, அப்புறம் இறந்தே போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் அன்ஃபார்ச்சுனேட்லி இருக்கு. இது ரொம்ப வருத்தத்தக்க விஷயமா இருக்கு. பொதுவாக பிபிஓவில் பணியாற்றுகின்றவர்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் எதனால் குறையுது? பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலையில் தூங்கணும், நைட்டு வேலை பார்க்கணும். பிபிஎஸ் செக்டர் அப்படி தான். ஏன்னா வெளிநாட்டுக்கு அவங்க அந்த டைமுக்கு வேலை பண்ணணும். இவங்க என்ன பண்ணணும்னா எப்படி இருந்தாலும் உணவை கரெக்டாக சாப்பிடணும், அது பண்ணுறதில்ல. அவங்க வந்து ஒரு 4 மணிக்கு வேலைக்கு போவாங்க, திரும்பி வரைச்சே காலையில் 5 மணி ஆகும். ஸோ இந்த டைமில் முழிச்சிருக்கணும்னு நிறைய காஃபி டீ குடிக்கிறாங்க. இந்த காஃபி டீ குடித்தாலே அவங்க எந்த உணவு சாப்பிட்டாலோ அது கூட இருக்கிற அந்த கால்சியம் அயன் அவங்க உடம்புக்கு அந்தளவு சேராது. அப்போது ஹீமோகுளோபின் குறைவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது, சாப்பிட்ற உணவும் அவங்க நிறைய கொடுக்குறாங்க அவங்க முழிச்சிட்டு இருக்கணும்னு. அந்த உணவு எல்லாமே மைதாவும் கொழுப்பு சத்தும் நிறையா இருக்குது, புரத சத்து இல்லை. இப்போ ஹீமோகுளோபின் எடுத்திங்கன்னா ஹீம் அயன், குளோபின் ப்ரோட்டீன். ஸோ புரத சத்து குறைஞ்சாலும் ஹீமோகுளோபின் குறைவாயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தவுடனே வீட்டில் தூங்கினா போகிறோன்னு ஆயிடுது அவங்களுக்கு. ஸோ தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ளே சமைக்கவும் டைம் இல்லை, கொஞ்சமாவது குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணோம், இல்லை ஸ்பௌசஸோடு ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதனால் அவங்களுக்கு பண்ண முடியாத போயிடுது. இப்போ சரியான உணவு முறை அப்படின்னா நீங்கள் எதை பரிந்துரைப்பீங்க? ஃபஸ்ட்டு 5 வித உணவு இருக்குது, நம்ம 5 விரல் மாதிரி எல்லாமே தினம் எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல மாவு சத்து உள்ள உணவு, அதை மறக்கவே மாட்டோம் நம்ம, ரைஸோ இல்லை கம்பு சோளம் அந்த மாதிரி விஷயம்.